ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா செம்மையான ஒரு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது இன்றைக்கி வந்து நாங்கள் நிறைய விதையெல்லாம் போட போகிறோம். ஏற்கனவே கொஞ்சம் விதை போட்டோம். அந்த பக்கம்லாம் ஒரு சில செடியெலாம் வந்துருக்குது. நிறைய செடி வந்து வரல, ரொம்ப பழைய விதைன்றதுனால வரலையா என்னான்னு தெரியல. சரி, இப்போ வந்து நேத்திக்கு போயிட்டு கௌசிப்பா விதைங்கள்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தார். என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கிறாரு, நம்ம என்னெல்லாம் இன்றைக்கி விதைக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து நம்ம கார்டன் அப்டேட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு சில இதெல்லாம் வந்து இதில் விதை போட்டிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பழைய விதைன்றதுனால வரலையான்னு தெரியல. திருப்பி வந்து நல்லா கோதி விட்டுட்டு இப்போ புதுசாக நேற்றுக்கு வாங்கிட்டு வந்த விதைங்கள்லாம் போட போகிறோம். இதில் வந்து தண்ணியே காணும். அதாலேயே கூட விதை போட்டது முளைக்காமல் செத்து போயிருக்கலாம். இப்போ வந்து நம்ம என்னெல்லாம் விதை கௌசிப்பா வாங்கிட்டு வந்திருக்கிறாருன்றதை பார்க்கலாம். வெயிலே காயில் ஆனாலும் கண்ணு குடிச்சுது. நல்லா வந்து வெயில் ஏறி வருது. என்னங்க பண்ணுறீங்க? ஆயுதம் பற்றியா அப்பாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் உரமும் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து விதைங்களும் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. வந்து பாலக்கீரை வந்து வாங்கிட்டு வர சொன்னேன். ஒரு 2 ஐட்டம் கீரை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. சரி, டிஃப்ரெண்ட்டாக நம்ம எப்பவும் போட்டதில்லை. சிறுகீரை அரைக்கீரைலாம் போட்டிருக்கிறோம், பாலக்கீரை போட்டதில்லை. அதெல்லாம் வந்து பாலக்கீரை வாங்கிட்டு வர சொன்னேன். இது என்னங்க, அரைக்கீரையாங்க? என்னது? சரி சரி. இதுங்க அவரைக்காய் தானே? இது என்னங்க, பாவக்காய் ரொம்ப கம்மியாக இருக்குது. வந்துருமா எல்லாம்? பாவக்காய் அவரைக்காய் வந்து செடி ஃப்ரெண்ட்ஸ், கொடி இல்லை. அதுக்கப்புறம் வந்து இது தக்காளி, வெண்டைக்காய், இதுக்கப்புறம் கொத்தவரங்காய், இது வந்து புளிச்சக்கீரை ஃப்ரெண்ட்ஸ். பழசாக ஒன்று வீட்டில் இருந்தது புளிச்சக்கீரை, அதை போட்டது சரியாக வளரலை. ஏன்னா வந்து இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நாங்கள் வாங்கினதை விட. ஏற்கனவே இருந்தது வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கருப்பு கலரில் இது வேறு மாதிரி இருக்குது. ஒருவேளை விதை பழசானா வராதா என்னான்னு தெரியல எங்களுக்கு. அதால் தான் சரி புதுசே வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. வீட்டில் இது இல்லாமல் வந்து சொரக்காய் போட்டிருக்கிறேன். ஒரு 3 செடி வந்துருச்சு. வேறு என்ன இருக்குது? முருங்கை செடி விதை போட்டிருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் வந்து அப்டேட்டில் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த விதைங்க எல்லாமே போட போகிறோம். தக்காளி, கீரை வகைங்க எல்லாமே போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பக்கெட் ரெடி பண்ணிக்கினாங்க. இந்த பக்கெட்டுங்கள்லாம் வந்து அந்த பக்கம் காட்டு. இந்த பக்கெட்டுங்கள்லாம் வந்து என்ன பண்ண போகிறோம்னா கொத்தவரங்காய், வெண்டைக்காய் அந்த மாதிரி செடி போட போகிறோம். கீரைங்களுக்கு புதுசாக வேறு மாதிரி ட்ரே இருக்குது, அதில் போடலாம். அப்போ தான் வந்து படர்ந்து வரும். கீரைங்களுக்கு வந்து ஸ்பேஸ் நிறைய இருக்கணும். இந்த மாதிரி பக்கெட்லாம் செட் ஆகாது. பக்கெட்டில் வந்து இப்போ செடிங்கள்லாம் போட்டுடலாம். அவரைக்காய், பாவக்காய் மட்டும் கேனில் போட்டால் கொஞ்சம் நல்லா க்ரோத் இருக்கும். அதால் கேனில் போடலாம். அது இல்லாமல் க்ரோ பேக்கும் இருக்குது, பார்க்கலாம் வேறு எதுலையாவது போடலாம். இந்த 2 வேணாம். இப்போதைக்கு நம்ம வெண்டைக்காய், தக்காளி அதெல்லாம் மட்டும் இப்போ போடலாம். கொத்தவரங்காய் போட போகிறோம். சரிங்க, ஒன்றா வச்சிடலாமா? உரம் போட்டுடலாம் முதல்ல. பெரிய குச்சியா விதை விதைக்கிறதுக்காக உழவர் போகிறேன். எவ்வளோ பெரிய ஆயுதம், பட்டக்குன்னு உடஞ்சிரும். இது வந்து நம்ம வந்து மண்ணில் அப்படி குத்தி விதைய போடுறதுக்கு. விதையை அப்படி தான் குத்தி உள்ளே போட்டுறாதீங்க. மேலாக விதை போட்டால் தான் அழகாக வரும், இல்லைன்னா அப்படியே செத்து போயிடும். போட்டுடலாமாங்க? கிட்ட வாங்க கேமராமேன். ஆயுதமே வேணாம் போல், நல்லா சதன்னு இருக்குது. நேற்றுக்கு நைட் வந்து மழை ஃப்ரெண்ட்ஸ், நல்ல மண் நனைஞ்சிருக்குது. என்னங்க எடுத்துகிட்டு வரட்டும்? வெண்டைக்காய் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் டைம் வந்து வெண்டைக்காய் செம்மையாக காய் காய்ச்சிது. அப்படியே ஒரு நாளைக்கு அந்த 1/4 கிலோ அளவுக்கு அந்த அளவுக்குனால எடுப்போம். ஒரு 3 பக்கெட்டில் தான் போட்டிருந்தோம். இந்த முறை வந்து ஒரு 4 பக்கெட்டுக்கு போடலாம். ஐயோப்பா, பின்னு ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. இந்தாங்க. கொஞ்சம் என்னது மேடி ஐயா, ஐயோ வாயில் வச்சா அப்புறம் மருந்து ஏதாவது இருக்கும். இந்த மாதிரி இல்லைங்க, அதால் தாங்க வரல. வெண்டைக்காய் வந்து நானே எடுத்து வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல காய், முத்தின காயெல்லாம் வந்து எடுத்து அப்படியே நான் வச்சுருந்தேன் பாக்ஸில் போட்டு.
அதை தான் விதைச்சேன், வராதாட்டிருக்குது. இவங்க பாருங்க நல்லா பெயிண்ட்லாம் அடிச்சு ஆமாம் பாருங்க பெயிண்ட் தான் அடிச்சு வச்சுக்கிறாங்க. அப்புறம் அது மேலே வந்து ஒரு கோட்டிங், அதுதான் பெயிண்ட்டு, ப்ரொடெக்ஷன் கோட்டிங். அதால தான் சேஃப்டியாக இருக்குது. சீக்கிரம் இங்கே எங்கே பாருங்க. சமாதி பண்ணாதீங்க, லேசாக போட்டோம். மேலே போதும் மண்ணை போட்டு மூடாதீங்க, மண்ணை போட்டு மூடாதீங்க. போதுங்க, அந்த அளவுக்கு இதே போதும். இந்த கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கணும் நாலுக்கும். கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட்டே இல்லைப்பா உங்களுக்கு. இந்த அது தள்ளுங்க உள்ள. போதும். அதுதான் ஆமாம், இந்த நாலுக்கு வெண்டைக்காய் தாங்க. இங்கே போடுங்க, இதுலேயே போதும். அப்படியே சும்மா லைட்டாக இது பண்ணி விட்ருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கொத்தவரங்காய். கொத்தவரங்காய் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக வரும் காய். கொத்து கொத்தாக வரும். அப்படியே போதும், அவ்வளோதான் அப்படியே போடுங்க. அது இங்கிலீஷில் பேர் என்ன தெரியுமா? கிளஸ்டர் பீன்ஸ். ஏன்னா அது கொத்தாக வரும். கிளஸ்டர்னா என்னன்னா கொத்தாக வரது தான் கிளஸ்டர். நடுவில் ஒன்று கொடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, போடு. ரொம்ப கிட்ட வேணாங்க, ரொம்ப பக்கத்து வளர்ச்சி இருக்காது. ரொம்ப அதிகப்படியாக போட்டோம்னா செடி எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கணுமோ அவ்வளோவா நல்ல க்ரோத் வரும். நடுவில் ஒன்று அவ்வளோதான். ஒன்று முளைக்கலைனாலும் ஒன்று முளைக்கும். இன்னொன்றுக்கு மட்டும் கொத்தவரங்காய் ஒரு 3 போடலாம். நல்லா போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து தக்காளி நாற்று நிறைய அப்படியே ஒரே பக்கெட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி செடிலாம் இப்படி தான் போட முடியும். லைட்டாக மூடுங்க. இந்த இடத்த வரங்க. ஓகே, செடி வரட்டும். அதை எடுத்து நம்ம வேறு பக்கெட்டில் வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து புளிச்சக்கீரை கோங்குரா. இதை எடுத்து கொஞ்சம் போட்டுருங்க. இதை எடுத்து இப்படி போட்டு இதெல்லாம் போட்டாச்சு. பாவக்காய் கேனில் போடணும். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அரைக்கீரை. அப்படியே விதைச்சி விட்ற வேண்டியதுதான். இதுலேயும் கொஞ்சம் கீரைங்க ஏற்கனவே வந்துட்டுருக்குது. அரைக்கீரை விதையும் கொஞ்சம் போட்டு விட்டுறலாம். நிறைய புல்லு தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாவக்காய். இது வந்து நல்ல அந்த கோகோ பீட்லாம் நிறைய போட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பொசன்னு இருக்குது, நல்லா வந்துடும். இது வந்து அவரை விதை, அவரை செடி. ஆனால் இது கொடி இல்லை, செடி. மூணு போதும்ல, ஒன்று வளர்ந்தால் கூட போதும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரையும் பார்த்தது வந்து மண்டே எடுத்த வீடியோ. மண்டே நைட் வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். நைட்டுன்றதை விட ஈவினிங் போனோம். அதுக்கப்புறம் நைட்டு தான் அங்கேருந்து திரும்பி வந்தோம். திரும்பி வரும்போது தான் அடாடா வீடியோ எடுக்கலையே. அப்பா வந்து பஜ்ஜி போண்டா அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாரு. டீ குடித்தோம். எல்லாம் வந்து சாப்பிட்டாச்சு. கிளம்பும் போது தான் வீடியோ எடுக்கலையோ அப்படின்னு தோணுச்சு. அந்த நான் எப்பயுமே சொல்ற மாதிரி தான், போனோம்னா பேசுறது இதெல்லாம் தான் ஓடிட்டு இருக்கோம். வீடியோ எடுக்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். சரி, கடைசியா நம்ம கிளம்பும் போதாவது எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்தாச்சு. செமையா வந்து டீ குடிச்சிட்டு ஈவினிங் போண்டா பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து அம்மா சாப்பிட்டு தான் போனோம்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. பஜ்ஜி போண்டாவே வயிறு ஃபுல்லா இருக்குது, வேணவே வேணாமா விட்டுடுமா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம்.
இதுக்கு அடுத்து வரதெல்லாம் வந்து மறுநாள் காலையில் எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்டன் அப்டேட் பார்க்கலாங்களா. விதெல்லாம் போட்டு வச்சுருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நாங்கள் முருங்கை விதை வந்து ஒரு 3 வச்சேன். ஒன்று வந்து அழகாக வந்துருச்சு. இது வந்து செடி முருங்கை ஃப்ரெண்ட்ஸ். சரி சின்னதாக வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால வச்சோம். இதை வாங்கிட்டு வந்து ஒரு 4-5 மாதம் ஆயிடுச்சு விதை வாங்கி. இப்போ போட்டாச்சு, சூப்பராக வந்துருச்சு. இன்னும் 2 செடியை காணும். குண்டு மல்லி என்னாச்சுன்னா காஞ்சி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெயிலுக்கு நல்லா காஞ்சிருச்சு போச்சு செடின்னு தான் நினச்சோம். ஆனால் என்னாச்சுன்னா அழகாக அதுவே துளுப்பு வந்துருச்சு. இங்கெல்லாம் பாருங்கள் காஞ்சி இலை உதிர்ந்துருச்சு. போச்சுடான்னு நினச்சோம். இப்போ பாருங்கள் சூப்பராக அரும்பு வச்சுருக்குது. இங்கெல்லாமும் வந்துருச்சுன்னா நல்லா சரியாயிடும். இது வந்து சொரக்காய் விதை போட்டிருந்தேன். இந்த 3 வந்து நல்லா வந்துருச்சு. இப்போ திடீர்னு பார்த்தோம்னா ஒரு 2 விதை திரும்பவும் முளைச்சிருக்குது. இந்த 3 சீக்கிரம் வந்துருச்சு. அலரி வந்து முன்னாடி பூத்து கொஞ்சம் ஒரு 2-3 வாரம் பூக்கலை. 2-3 வாரம் வந்து அப்படியே பூக்காமல் அப்படியே இருந்துச்சு. திரும்பவும் எல்லாமே அந்த சின்ன குருத்து வந்து பூ வச்சிட்ருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பூக்க ஆரம்பித்ததுன்னா கொஞ்ச நாளைக்கு பூத்துட்டே இருக்குது. இடையில ஒரு 2 வாரம் கேப் இருந்துச்சு. திரும்பவும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. சூப்பராக நல்லா வந்து இந்த குட்டி அந்த சின்னதாக வந்து பாருங்கள். முன்னாடி போன வீடியோவில் காட்டியிருப்பேன். எல்லாமே வந்து கொஞ்சம் பெரிய கிளையாக வந்திருக்குது. முடக்கத்தான் வந்து எல்லாமே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் இப்போ விதை போட்டேன், செம்மையாக அள்ளி இருக்குது. ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னா அம்மாவுக்கு எடுத்து கொடுத்துட்டே இருந்தேன்னா அது ஒரு மாதிரி எல்லா செடியுமே போயிடுச்சு. திருப்பி இன்னொரு முறை நிறைய விதை எடுத்து வச்சுருக்கிறேன். அதெல்லாம் வந்து அப்படியே ஃபுல்லாக அங்கங்கே வேணுன்ற அளவுக்கு விதைச்சிருக்கிறேன். அதில் வந்து இதில் நல்ல க்ரோத் வந்து செம்மையாக பிடிச்சி மேலே வரையும் போயிட்டுருக்குது பாருங்கள். அந்த சைடும் வந்து நிறைய இடத்துல வந்துருச்சு. இப்போ இன்னும் கொஞ்ச நாளைக்கு வந்து பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மல்லி செடியும் வந்து சுத்தமாக காஞ்சிருச்சு. வந்து நல்லா வந்துட்டுருக்குது. இதில் வந்து இந்த பசரைக்கீரை சொல்லுவோம்ல, அந்த கீரை வந்துட்டுருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக வேர் போட்டு வச்சுருந்தோம். மழை வந்துச்சுன்னா வரட்டோன்னு இது அப்படியே அழகாக அள்ளிக்கும். பார்க்கலாம். இது பாருங்கள், இந்த ஜாதி மல்லி செம்மையாக வந்துருச்சு. நல்லா கட்டி விட்டு பாருங்கள். முன்னாடி ரொம்ப ஒரு மாதிரியே அப்படியே இருந்த மாதிரி இருந்துச்சு. முல்லை இது 2த்தையும் அப்படி கட்டி விடும். நல்லா அப்படியே ஹைட்டு ஏறிட்டு இருக்குது. இது வந்து பந்தல் போட்டு ரெடி பண்ணணும். இதுலேயும் எல்லாம் முடக்கத்தான் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். செடி எல்லாமே அழிஞ்சிட்டதுனால ஒரு சில கேண்டல்லாம் அப்படி போட்டு தூவி விட்டேன். இதை தான் சின்னதாக வந்துட்டுருக்குது பாருங்க. இங்கெல்லாம் கூட வந்துட்டுருக்குது. அது என்னென்னா வந்து முடக்கத்தான் பொறுத்த வரையும் இதிலெல்லாம் கூட இருக்குது. அது கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த செடி எடுக்க கொஞ்ச நாள் தான் இருக்குது. அப்புறம் அந்த செடியோடு எடுத்து போடுற மாதிரி தான் இருக்குது. திருப்பி வரமாட்டேங்குது. அதில் வந்து அப்பப்போ வேணுன்னும் போது கொஞ்சம் செடிங்க மொத்தமாக காலி ஆயிடுச்சுன்னா ஒரு முறை போட்டுக்கிறது. அது கொஞ்ச நாள் அப்படியே ஓடும். அதுக்கப்புறம் சரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கூட சங்குப்பூ பயங்கரமாக இருக்குது. அதெல்லாம் எடுக்கணும், கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. முடக்கத்தான் மேலே வரையும் போயிட்டுருக்குது. பாருங்க, இதெல்லாம் கூட இப்போ விதை போடவும் தான் அப்படியே கொத்தாக வந்துட்டுருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மல்பெரி பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குது பாருங்களேன். எல்லாம் பூவுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்தாச்சு. அப்படியே ஒரு இது கூட வீணாகாமல் அப்படியே வருது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொத்தாக போன முறையும் அப்படி தான் நிறைய பழம் வந்தது பாருங்கள். ஃபுல்லாக எல்லாமே பழங்க தான். அங்கெல்லாம் ஒரு சின்ன அந்த காய் ஸ்டேஜில் இருக்குது. பூவுக்கு அடுத்த ஸ்டேஜில் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் பழுத்துருந்துச்சா அழகாக இருக்கும். நல்ல ஒரு மாதிரி சின்னதாக குண்டாக கருப்பாக வித்தியாசமாக இருக்கும். அந்த செடி பார்க்கும்போதே அழகாக இருக்கும். இப்போ எல்லாம் நிறைய இருக்குது. இந்த மருதாணிலாம் வந்து ஃபுல்லாக இலை கொட்டி திரும்ப வந்து சின்ன துளுப்பு வந்துட்டுருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குருவி கூடு கட்டினது. ஆனால் அதில் இப்போ புழக்கம் இல்லை. இருந்தாலும் அது எடுத்து போட மனசில்லை, அப்படியே விட்டாச்சு. அது அங்கங்கே அப்பப்போ வேறு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும் இடம். அந்த மருதாணி செடி நல்லா வந்து இலை கொட்டி சுத்தமாக கொட்டிடுச்சு. இப்போ வந்துட்டுருக்குது.
அவ்வளோதான். முடக்கத்தாலாம் அப்படியே இதை பிடிச்சி அழகாக ஏறுது. நீங்கள் கம்பி கொடுக்கலனாலும் துணியில் கூட பிடிச்சிக்க வேண்டாம் அப்படின்னு ஏறிட்டு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கற்பூரவள்ளி வந்து ரொம்ப ஒரு மாதிரி இந்த தண்டு பசுமை இருக்குது, ஆனாலும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள். இது என்ன பண்ணோன்னா அப்படியே ஃபுல்லாக இதில் எடுத்து வச்சோம். இந்த சின்ன சின்ன துண்டு இந்த மாதிரி வரதெல்லாம் இப்படி உடச்சி சின்ன சின்னதாக அப்படியே இங்கே இதுலேயும் அதுலேயும் சொருவியாச்சு. அது இப்போ நல்லா அழகாக துளுத்துக்குச்சு ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்ன செடி அந்த அளவுக்கு தான் வச்சோமே. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதெல்லாம் காஞ்ச மாதிரி இருக்குதுன்றதுனால அப்படியே சொருவினாலே அப்படியே பிடிச்சிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே வச்சுருவோம். செம்மையாக இதுலேயும் வந்துருச்சு அதுலேயும் வந்துருச்சு. அதை வந்து டம்மி பண்ணிடணும். இது வந்து அந்த கொடி மாதிரி வரும். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் வேணாம் அப்படின்ட்டு. எல்லாம் காஞ்சிட்டு இருந்தது. சரி திரும்பவும் மனசு கேட்கல, எடுத்து வச்சேன். இந்த மழைக்காக இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேர் இருக்கிறதுலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் தழைச்சி வந்துட்டுருக்குது. இது பயங்கரமாக வந்துருச்சு போன முறை. இந்த கொடி என்ன ஆச்சுன்னா அப்படியே அந்த பாட் பூரா நிரம்பி கீழே வந்து இங்கெல்லாம் படர ஆரம்பிச்சுது. அதால் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன், எல்லாம் எடுத்து போட்டு. இது இப்போ வர்றது பார்த்திங்கன்னா அதில் மண்ணில் இருக்கிற வேர்லேருந்து திரும்ப துளிர்ப்பு மாதிரி வருது. இதில் வந்து முடக்கத்தான் போட்டேன். இது வந்து சும்மா கொஞ்ச நாள் இருந்து எடுத்துடலாம். இது வந்து சின்ன சின்ன பாட்டில் எடுத்து வைக்கலான்றதுனால போட்டு வச்சுருக்குறேன். இப்போ ஏங்க வாங்க, முதல்ல எல்லா செடிக்கும் உரம் போட்டுடலாம். எல்லாம் வந்து க்ளீன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். புல் எக்ஸ்ட்ரா செடி இருக்கிறதுலாம் வந்து எல்லாத்தையுமே எடுத்தாச்சு ஓரளவுக்கு. இப்போ எல்லாம் உரம் போடணும். ஏன்னா வந்து நிறைய விதைச்சிருக்கிறோம். இந்த செடிங்க எல்லாமே வந்து காஞ்சி இப்போ தான் திரும்பவும் நல்லா வந்துட்டுருக்குது. எல்லாமே உரம் போட்டுடலாங்க. ஏற்கனவே ஒரு 15 நாள் ஆயிருக்கும்ல நம்ம உரம் போட்டு. திரும்ப ஒரு ரவுண்டு போடலாம். 2 நாளைக்கு முன்னாடி இந்த விதை வாங்கும்போது தான் வாங்கிட்டு வந்தார். உரமும் காலியாக இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே போட்டு விட்டுறலாம். நேத்திக்கு வந்து அப்டேட் கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். திடீர்னு அம்மா ஞாபகம் வந்துருச்சு. ஒரு 3:30 போல் சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். இது வந்து மறுநாள் எடுத்தேன். அதுக்கப்புறமா சரி என்னதான் வளர்ந்துருக்குது என்னதான் அப்டேட்டுன்றது சொல்லலான்றதுனால அதுக்கப்புறம் எடுத்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து மகா சங்கடகர சதுர்த்தி. கௌசிப்பா வந்து கோயிலுக்கு போவாங்க. சரி இதை பூ வீட்டில் சாமந்தி இருக்குது, கட்டிடலான்னு கட்டிகிட்ருக்குறேன். விநாயகர் சதுர்த்தியும் வரப்போது கூடிய விரைவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கார்டனில் என்னெல்லாம் வளர்ந்துருக்குது, நம்ம விதை போட்டது எல்லாமே பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வந்து நம்ம கார்டன் வீடியோ கொடுத்தாச்சு. இனிமே அந்த விதெல்லாம் போட்டதெல்லாம் நல்லா முளைச்சி வரும்போது வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் வந்து நம்ம வீடியோ எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கௌசிப்பா கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். பாய். அதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.